இந்த ஒரு விஷயத்தை மாற்றுறதுனால நம்மளோட வாழ்க்கையவே நம்மளால் மாற்ற முடியும். இட்ஸ் செல்ஃப் டவுட். நம்மளை பற்றி நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டே நமக்கு சொல்லும், ஒருவேளை நம்மளால் இதெல்லாம் முடியுமா, இல்லை நம்மளாலாம் வர முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஸோ 2 முக்கியமான காரணம் எதனால் செல்ஃப் டவுட் வருது அப்படின்னா, ஒன்று நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, நம்மளே சொல்லிவிடுவோம் நம்மளால் முடியாதுன்னு. செகண்ட், மற்றவங்கள ரொம்ப சுப்பீரியராக நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்மளோட அவங்க ரொம்ப ஸ்கில்டான ஒரு பர்சன், இல்லை இந்த விஷயத்தில் இல்லை நான் எது முயற்சி பண்ணாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அகைன் இதில் சில கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ யாரையா நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோன்னா நேராக போய் அவங்கள்ட்டே சொல்லிடலாம், யூ கேன் கிவ் அ காம்ப்ளிமெண்ட், மனசார அவங்கள பாராட்டிட்டு வந்துடலாம். அவங்கள உயர்வாக நினச்சி நம்மளை கம்பேர் பண்ணி கொஞ்சம் டவுன்கிரேட் நம்மளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நோ யூஸ் இன் தட். ஸோ இந்த 2 விஷயத்தாலையும் இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது நமக்குள்ளே ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டே வரும். இந்த செல்ஃப் டவுட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, யூ கான்ட் சக்சீட். உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இந்த டவுட் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். திங்க் அபவுட் இட்.